வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். நம்ம கையில இருக்கிற தகவல்களை வச்சு ஜிவி பிரகாஷ்குமார் இருக்காரே, அவரோட மியூசிக் ஜேர்னி, அப்புறம் இப்போ லேட்டஸ்டா வாத்தி படத்துக்காக கிடைச்சிருக்க அவரோட 2வது நேஷனல் அவார்டு, இத பத்தி எல்லாம் கொஞ்சம் அலசலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த பயணத்தோட முக்கியமான கட்டங்கள் என்ன, ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி வேற வேற ஃபீல்டுல ஜெயிக்க முடியுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். நிச்சயமா. வாத்திக்கு கிடைச்சிருக்கு இல்லையா சிறந்த இசையமைப்பாளர், அதாவது பாடல்களுக்கான விருது. இது 71வது தேசிய விருது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சூரரை போற்று படத்துக்கு வாங்கினாரு. அது பின்னணி இசைக்காக, ஸ்கோருக்காக. இப்படி பாட்டு, பின்னணி இசை ரெண்டுமே இசைக்கு ரொம்ப முக்கியம். ஆனா தனித்தனி ஃபீல்டு. இதுல ரெண்டுலயுமே நேஷனல் அவார்டு வாங்குறதுங்கிறது சும்மா இல்ல. இது அவரோட ரேஞ்ச ரொம்ப நல்லா காட்டுது. ஆமா, அந்த ரேஞ்ச் பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாமே. பேக்ரவுண்ட் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏஆர் ரஹ்மானோட மருமகன், அப்பா அம்மா 2 பேருமே பாடகர்கள். ஜி வெங்கடேஷன், ஏஆர் ரைஹானா. சின்ன வயசுலயே ஜென்டில்மேன்ல சிக்குப்புக்கு ரயிலே பாடின அனுபவம் வேற. ஆனா அந்த நிழல்ல இருந்து வெளியே வந்து அவருக்கான ஒரு இடத்தை பிடிச்சது எப்போ? அதுதான் பாயிண்ட். வெறும் பேக்ரவுண்ட் மட்டும் பத்தாது இல்லையா? 19 வயசுலயே பாருங்க வெயில் படம் 2006ல. அதுல மியூசிக் டைரக்டரா வந்தது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். உருகுதே மருகுதே மாதிரி பாட்டெல்லாம் அப்பவே செம்ம ஹிட். ஆமா, நல்ல ஞாபகம் இருக்கு. அப்புறம் பொல்லாதவன், அதோட பிஜிஎம், பாட்டு எல்லாமே ஒரு புது ஸ்டைல்ல கொண்டு வந்துச்சு. 1000ல் ஒருவன்ல கொஞ்சம் பிரம்மாண்டமா முயற்சி பண்ணிருப்பாரு. அந்த பயணத்துல தனுஷோட காம்பினேஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கும்னு. பொல்லாதவன்ல ஆரம்பிச்சு அப்புறம் ஆடுகளம், அதுக்கு விஜய் அவார்ட் கூட கிடைச்சது. மயக்கம் என்னால அந்த பிறை தேடும் செம்ம மெலடி. ஆமா ஆமா. அப்புறம் அசுரன், இப்போ வாத்தி. இந்த காம்போ தொடர்ந்து ஹிட் கொடுத்துட்டே இருக்கு. வாத்தி சான்ஸுக்காக தனுஷ்க்கு ஜிவி பிரகாஷ் தேங்க்ஸ் சொன்னதுலே அந்த பாண்டிங் தெரியுது. சரி, இப்போ அந்த 2 நேஷனல் அவார்டு விஷயத்துக்கு வருவோம். இது வெறும் நம்பர் இல்ல பாருங்க. சூரரை போற்றுக்கு கிடைச்சது பின்னணி இசைக்கு, பிஜிஎம்க்கு. ஒரு படத்தோட ஆன்மான்னு சொல்லலாம். அதோட எமோஷன்ஸ், சில சமயம் மௌனத்தை கூட இசை எப்படி கொண்டு போகுங்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம் அது. அங்க இசை கதையோட சேர்ந்து போகும். ஆனா வாத்திக்கு கிடைச்சது பாட்டுக்காக. இது டோட்டலா வேற ஒரு ஏரியா இல்லையா? முற்றிலும். பாட்டுங்கிறது தனிச்சு நிக்கணும், மக்களை கவரணும், ஒரு ஹூக் வேணும், சிம்பிளா மனசுல நிக்கணும். அதோட டியூன், அரேஞ்ச்மெண்ட், வரிகளோட பொருத்தம், இப்படி நிறைய விஷயம் இருக்கு. சூரரை போற்றுள்ள இசை கதைய சொன்னா வாத்தில பாட்டு படத்துக்கு ஒரு தனி அடையாளத்தையே கொடுத்துச்சு. இந்த 2 வேற வேற திறமைகளுக்கும் தேசிய அங்கீகாரம் கிடைச்சதுதான் ஜிவி பிரகாஷோட வெர்சட்டிலிட்டிக்கு உண்மையான ஒரு சாட்சி. இது மாதிரி 2 கேட்டகரியிலயும் அவார்ட் வாங்கினவங்க ரொம்ப கம்மி. கரெக்ட். மியூசிக்ல இப்படி ஒரு உச்சத்துல இருக்கும்போது அவர் இன்னொரு பாதையையும் எடுத்தாரு. நடிப்பு. 2015ல டார்லிங் படத்துல ஹீரோவா வந்தாரு. அது கமர்ஷியலா நல்லா போச்சு. ஆமா, ஆனா அந்த பயணம் அந்த சுலபமா இல்ல. சில படங்கள், உதாரணத்துக்கு த்ரிஷா இல்லனா நயன்தாரா மாதிரி படங்கள்ல அவர் பண்ண கேரக்டர்ஸ் ரொம்ப மேலோட்டமா இருக்கு, ஒரு இம்பாக்ட் இல்லைன்னு கிரிட்டிசிசம் வந்துச்சு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன் பாருங்க. ஒரு ஃபீல்டுல பயங்கரமா கொண்டாடப்படுற ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஃபீல்டுல கொஞ்சம் கடுமையான விமர்சனங்களை ஃபேஸ் பண்றது. இது ஒரு கலைஞர் தன்னோட எல்லையை தாண்டி புதுசா முயற்சி பண்ணும்போது வர சவால்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நிச்சயமா. இது அவரோட ப்ரொஃபஷனல் சைடுனா, பர்சனல் லைஃப்லயும் சில விஷயங்கள் நடந்தது. 2013ல சிங்கர் சைந்தவியோட கல்யாணமாச்சு. அப்புறம் இப்போ 2024ல அவங்க பிரியறதா அறிவிச்சாங்க. இதுவும் பப்ளிக்ல இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டோட பயணத்துல ஒரு பகுதிதான். ஆஹா, மொத்தத்துல ஜிவி பிரகாஷோட இந்த பயணத்தை நாம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட்ல இருந்து தன் திறமையால பாட்டு, பின்னணி இசை ரெண்டுலயும் நேஷனல் லெவல்ல அங்கீகாரம் வாங்கி, அதே சமயம் ஆக்டிங்னு வேற ஒரு ஃபீல்டுல இறங்கி கிரிட்டிசிசம் பேஸ் பண்ணி பர்சனல் சவால்களையும் தாண்டி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிற ஒரு மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்டோட வளர்ச்சியை தான் நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஆழ்ந்த பார்வை முடியும் போது உங்க மனசுல ஒரு கேள்வி எழலாம். ஒரு துறையில ஜெயிச்ச ஒருத்தர் வேறொரு ஃபீல்டுக்கு போய் அங்க விமர்சனங்களை சந்திக்கும் போது நாம் அதை எப்படி பார்க்கணும்? அது ஒரு தோல்வியா, இல்ல ஒரு ஆர்டிஸ்ட் தன்னைத்தானே டெஸ்ட் பண்ணிக்கிற, புதுசா கத்துக்கிற ஒரு பயணத்தோட பகுதியா? ஒரு கலைஞரோட உண்மையான வெற்றிங்கிறது தொடர்ச்சியா கிடைக்கிற கைத்தட்டல்லையும் அவார்ட்ஸ்லயும் மட்டும்தான் இருக்கா, இல்ல ரிஸ்க் எடுத்து புதுசா முயற்சி பண்ற அந்த தைரியத்திலயும் இருக்கா? யோசிச்சு பாருங்க.